வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நேரத்தில் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, பரிசுத்தரே 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்
உங்களுக்கு நேராக உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் ஆண்டவரே. அப்பா, அதே நீரே எங்கள் ஒத்தாசை, நீரே எங்கள் பலன், நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர். உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரே, உம்முடைய கர்த்தாவே நாமத்தையே உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஒருவரே பரிசுத்தர், இரட்சகர், மீட்பர். ஹல்லேலூயா. அவருக்கு நேராக நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் கண்கள் இன்றைக்கு இடது பக்கமாய் வலது பக்கமாய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு கர்த்தருக்கு நேராக பார்க்காமல் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்வது இதுதான், எனக்கு நேராக உன் கண்களை திருப்பு என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் கண்களை எனக்கு நேராக திருப்பு. உன்னுடைய கவலைகள், உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் உலக பிரகாரமான காரியங்களிலும் மற்ற காரியங்களிலும் இருக்கிறது. ஆனால் என்னை நீ பார்க்கும் பொழுது எல்லாம் மாறிவிடும். என்னை நீ பார்க்கும் பொழுது சகலத்தையும் நான் செய்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் கண்கள், உன் சிந்தனைகள், உன் எண்ணங்கள் எல்லாம் உலகத்தின் காரியங்களை நோக்கி இருக்கிறது. நீ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். அன்றைக்கு சாலமோன் இடத்தில் ஆண்டவர் கேட்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும். சாலமோன், எனக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த மக்களை வழிநடத்த ஞானத்தை கொடு, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு ஞானத்தை தாங்க, உம்முடைய ராஜ்யத்தின் காரியத்திற்காக எனக்கு ஞானத்தை தாங்க, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை, நீ உலக பிரகாரமான காரியத்தை கேட்காமல் என்னுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை கேட்டதால் நான் இதையும் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுக்கு தந்தார். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து அதை நான் சொல்கிறார். உனக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். God knows what you are required. What you require, God knows. Hallelujah. எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவரால் உங்களுக்கு செய்ய முடியும், தர முடியும். அவரால் முடியாது என்ற ஒரு காரியம் இல்லை. எல்லா காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு காரியத்தை, அவருடைய ராஜ்யத்தின் காரியம், அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்தால் அதுவே கர்த்தருக்கு அவர் நாமத்தை உயர்த்தி பிடிக்கும் மகத்தான காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். Give your life to God and let him mold it accordingly. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உருவாக்கட்டும். ஒரு களிமண், அது நான் எனக்கு இதுதான் பிடிக்கும், இப்படி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த பாத்திரத்தை அதன் இஷ்டம் போல செய்து முடிக்கிறார். ஆனால் அது பயன்பாட்டுக்கு வருவதே கிடையாது. ஏனென்றால் கர்த்தருக்கு எந்த பாத்திரம் பயன்படுத்துகிறதோ அதுதான் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஒரு குயவனை போல ஆண்டவர் நம்மை உருவாக்குவார்.
ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்வது இதுதான். மனிதனை ஆண்டவர் மண்ணை எடுத்து பிசைந்து மனிதனை உருவாக்கினார், இந்த சரீரத்தை உருவாக்கினார் என்று. ஹல்லேலூயா. நாம் என்றைக்குமே ஆண்டவர் பார்வையில் ஒரு களிமண்ணாய் அவருக்கேற்ற பாத்திரமாய் விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரின் சித்தத்தின்படி, ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒப்பு கொடுங்கள். ஆராதனை என்பது ஒப்பு கொடுப்பதும் கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய மனதையும் இருதயத்தையும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. ஏதோ அங்க வந்தோம், ஒரு 4 பாட்டு பாடலாம், பாட்டு பாடி நம்ம போயிடலாம் அப்படின்றது ஆராதனை கிடையாது. அது ஆராதனை இல்லை. நீ உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான், கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான், அவரை உயர்த்தி பிடிப்பதுதான். உன் வாழ்க்கையில் ஆண்டவரை உயர்த்தி பிடிப்பதுதான். கர்த்தரை வாழ்க்கையில நீ யார் எப்பொழுதெல்லாம் எங்கேயெல்லாம் கர்த்தரை உயர்த்தி பிடிக்கிறாயோ அதுதான் ஆராதனை. உன் இருதயத்தில் ஒரு ஆல்டர் இருக்கிறது, ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தில் ஆண்டவர் விரும்புவது என்ன? ஆண்டவர் பலிகளை விரும்புகிறார். ஆண்டவர் என்ன பலியை விரும்புகிறார்? சுயத்தை, உன் சுயத்தை, நான் தான், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் என்ற சுயத்தை ஆண்டவர் பலியிடு என்கிறார். ரொம்ப கடினமான காரியம், இருக்கிறதுலே கடினமான காரியம். நம்மளுடைய இஷ்டம் பிரகாரம் வாழ்வது ஒப்பு கொடுப்பதுதான். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் உங்களுடைய ஐடென்டிட்டி அதை பலிபீடத்தில் வைக்கிறீர்கள். It's the most difficult thing, sacrificing your identity for the identity of Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் உங்கள் வாழ்க்கையில தெரிய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அடையாளத்தில் பலிபீடத்தில் வைத்து ஒப்பு கொடுத்து பலி கொடுப்பதுதான் சிறந்தது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது, ஆண்டவரை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்களை தேற்றி அரவணைத்து உயர்த்தி நீங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் காட்டுவார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வழி நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது அவர்கள் எல்லாவற்றிற்கும் முறுமுறுத்தார்கள். Do you want to be such a person? எல்லாவற்றிற்கும் முறுமுறுத்தார்கள். தண்ணீரை ஆண்டவர் வரவழைத்தார், தண்ணீரை கொடுத்தார். ஆனால் அடுத்தது உணவுக்காக முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் உணவை கொடுத்தார், அடுத்தது இடத்திற்காக முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் கோபப்பட்டு அவர்களை தண்டித்தார். ஏனென்றால் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் முறுமுறுத்து ஆண்டவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருந்தார். இஸ்ரவேலர்களுக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்தார். ஏன் தெரியுங்களா? அந்த மனிதர்கள் ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த அற்புதத்தை அவர்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. ஏன் ஆண்டவர் இதை செய்தாரே, செங்கடலை இரண்டாக பிளந்தாரே, நம் வாழ்க்கையிலே மறுபடியும் இதை செய்ய மாட்டாரா? ஏன் நமக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாரா?
அதிகாரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர்
இரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, praise God. Jesus Lord, hallelujah. Praise the Lord. இந்த நாளில் கூட நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வருவோம். இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு என்ன? கர்த்தருடைய அன்பிலே நாம் மகிழ்கிறோம். கர்த்தர், God will rejoice with you in love. கர்த்தர் நம்மில் மகிழ்கிறார், ரைட்? அவருடைய அன்பினாலே நம்ம மகிழ்கிறார் என்ற ஒரு தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு தலைப்பு, சிறந்த தலைப்பு என்று பார்த்தால், கர்த்தர் நம்மில் மகிழ்கிறார் என்றதே ஒரு பெரிய விஷயம். God rejoices in you. கர்த்தர் நம்மில் மகிழ்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நாம் செய்வதெல்லாம் பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நமக்கு மகிழ்ச்சியாக ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்க, அதில் தவிர நம்மை அவர் he is keeping us closer to him. That is why he rejoices more. Hallelujah. அது பாருங்க, அன்பு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, ரைட்? எனக்கு ரொம்ப கர்த்தருடைய அன்பு என்பது பெரிதானது. The God's love is the greatest love. கர்த்தருடைய அன்பு தான் மிக பெரியது, மிக சிறந்தது. இந்த உலகத்தில் எந்த ஒரு அன்பிற்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாத ஒரு காரியம் கர்த்தருடைய அன்பு தான். ஹல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன் பேரில் கம்பீரமாக களி கூறுவார். பாருங்க, God இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா he is mighty to save அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா he is mighty to save என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக சித்தமாய் இருக்கிறார். அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ரைட்டா? இங்கிலீஷ் பைபிள் அப்படி தானே போட்டிருக்கு, he is mighty to save. God, he is the greatest and he is mighty to save. இன்னொரு வார்த்தை போட்டிருக்கோம், he delights, he is greatly delights in you ன்னு போட்டிருக்கோம், ரைட்டா? அப்படி தானே போட்டிருக்கு இங்கிலீஷில். பாருங்க, டிலைட் என்று சொல்லும் பொழுது மகிழ்கிறார், நம்மில் மகிழ்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காப்பாற்ற சித்தமாய் இருக்கிறார், அவர் நம்மில் மகிழ்கிறார், அவர் அன்பில் நம்மில் மகிழ்கிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவர் நம்மில் மகிழ்கிறார் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மகிழ்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது ஒரு என்ன சொல்றது, ஒரு தந்தையின் பாசமாக, பெற்றோரின் பாசமாக, ஒரு கிரேட்டஸ்ட் லவ்வாக இருக்கிறது. பார்த்தீங்க, பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை தூரத்திலிருந்து பார்க்கும் பெற்றோர்கள் மகிழ்ந்து பார்ப்பார். They will delight in their children because they are playing and சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற. அவர்கள் அழும் பொழுது அவர்களை அரவணைக்க நெருங்கி கிட்டே ஓடுவார்கள். ஒரு பேசிக்கான, ஒரு சாதாரணமான இயற்கையான ஒரு காரியத்தை சொல்லிருக்கேன், ரைட்? திஸ் இஸ் உலக பிரகாரமான ஒரு பார்வையில் சொல்லிக்கொண்டு, இதுவே உலக பிரகாரமாக இருக்கிறதுன்னா, அப்போ ஆண்டவர் நம்மில் மகிழ்கிறார் என்றால் அதில் எவ்வளோ ஆழம் இருக்கிறது. கர்த்தருடைய நம்மில் மகிழ்கிறார், he delights in you and is mighty to save என்று சொல்லும் பொழுது, உலகத்தின் காரியங்களை தாண்டி ஆண்டவர்
ஒரு மகத்தான சிறந்த ஒரு மனிதனாக நம்மை மகிழ்வித்து நம்மை அணைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, படிப்போம் வசனத்தை படிங்க. சங்கீதம் 147 சங்கீதம் வசனம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் யார் மேல் பிரியமாயிருக்கிறார், யார் மேல் மகிழ்கிறார். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா he delights in you இருக்கும், தமிழ்ல பிரியமாயிருக்கிறார் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் he delights in you இருக்கும். அப்போ யார் மேல் ஆண்டவர் மகிழ்ந்திருக்கிறார், யார் மேல் ஆண்டவர் கிருபையாயிருக்கிறார், யார் மேல் ஆண்டவர் நேசிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது those who fear the கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் வழிகளில் நடக்கிறவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், our hope, ரைட்? நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டவரின் அன்பு மேல தான் வைக்கணும். நம்ம நம்பிக்கை எங்க வைக்கணும்? கர்த்தருடைய அன்பு மேல. God's love is the greatest and you have to keep all your faith and love on God's love. உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தரின் அன்பு. பயம் என்பது ஆண்டவரை பார்த்து பயப்படுவது கிடையாது. பயம் என்பது ஆண்டவர் எதிர்பார்ப்பதை செய்வதுதான், கீழ்ப்படிவதுதான் பயம். ரைட்? கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் ஐயோ கடவுள் கண்ணை குத்திடுவாரா, கடவுள் இப்படி செஞ்சிருவாரா, அப்படி செஞ்சுவாரா என்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. நேற்று கூட நான் ஒரு இடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அவர்கள் கேட்டது இதுதான் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்கிட்ட பேசும்போது, ஆண்டவர் அப்போ என்ன இப்படி பண்ணுவாரா, ஆண்டவர் என்ன அப்படி பண்ணுவாரா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர், நீ மனிதனை போல ஆண்டவரை பார்க்காதே. டோன்ட் see like man sees. ஆண்டவர் நீ இப்படி பண்ணிட்டேன்னா அப்போ ஆண்டவர் அப்படி பண்ணிடுவாரா, அப்போ நீ இந்த காரியத்தை பண்ண ஆண்டவர் அப்போ அதை தண்டிக்கிறதுக்கு இப்படி பண்ணுவாரா? இதெல்லாம் மனிதர்கள் யோசிக்கும் கால்குலேஷன். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். ஆனால் கர்த்தர் மேல் இருக்கும் பயம் அவசியம். அந்த பயம் என்னவென்றால், ஆண்டவரை பார்த்து ஒதுங்கி ஓடுவது இல்லை, ஆண்டவர் சொல்வதை செய்வதற்கு தைரியமாக இருக்கிறவர்கள் தான் கர்த்தர் மேல் பயப்படுவார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுவார்கள். அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல ரெவரன்ஸ்னு சொல்லுவாங்க. The fear of the Lord is reverence. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பயமும் மரியாதையும் கலந்த ஒரு காரியம்தான் ரெவரன்ஸ். ஆண்டவர் யார் மேல் மகிழ்ந்திருக்கிறார்? நம்ம செப்பனியா 3:17 படிச்சது, God delights in you. கர்த்தர் உங்களில் மகிழ்கிறார் என்று நாம் பார்த்தோம். அப்போ இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது என்ன? யார் மேல் ஆண்டவர் மகிழ்கிறார், எதற்காக ஆண்டவர் மகிழ்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது காரியம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் யாரெல்லாம் அவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அவரை நேசிக்கிறார், அவரை விரும்புகிறார், அவர்கள் மகிழ்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, 2 சாமுவேல் 24 அதிகாரம். 2 சாமுவேல் 24 அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொண்டோம் என்றால், அந்த இடத்தில் தாவீதை பற்றி போட்டிருக்கிறது. தாவீது ஒரு காரியத்தை செய்கிறான், ஆனால் பிசாசானவன் இஸ்ரவேலருக்கு எதிராக ஒரு சதியை செய்ய வேண்டும் என்பதற்காக பிசாசானவன் தாவீதை ஏவுகிறான். தாவீதும் அந்த ஒரு தவறில் விழுந்து விடுகிறான். அப்பொழுது அவன் தேவையில்லாமல் என்ன செய்கிறான்? தாவீது, கணக்கு எடுங்கள், யார் எவ்வளவு ஆட்கள் இருக்கிறார்கள், நமக்கு ஆள் பலம் எவ்வளவு இருக்கிறது என்று ஒரு கணக்கு எடுங்கள் என்று அவன் தேவையில்லாத ஒரு காரியத்தை சொல்கிறான்.
கணக்கெடுப்பு என்பது தவறு கிடையாது. இதுக்கு அடுத்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ராஜாக்களில் பார்த்தீங்க, 2 ராஜாக்களில் பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு நடக்கும். ஆட்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, இது சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் எந்த காரியத்தையுமே சரியான நேரத்தில் சரியாக செய்தால்தான், அது கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தால்தான் அது சரி. கணக்கெடுப்பது தவறா என்று நாம் கேட்கலாம். இந்த இடத்துல கேட்கலாம், தாவீது பண்ணது என்ன? கணக்கு தானே எடுக்க சொன்னான், எவ்வளோ பேர் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு. அப்படி 2 சாப்டர் இப்படி தள்ளினீங்கன்னா, 2 அதிகாரத்தை இப்படி தள்ளினீங்கன்னா, அதுக்கப்புறம் கணக்கெடுப்பு சாலமோன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இருக்க ராஜாக்கள் எடுக்கிறார்கள். கணக்கெடுப்பு எடுக்கிறது சாதாரண விஷயம் தானே. ஏன் ஆண்டவர் கோபப்பட்டார் என்று பாருங்க. ஆண்டவர் சொல்லும் பொழுதுதான் சில காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் கணக்கு எடுங்கள் என்று சொன்னால் எடுக்க வேண்டும். அதை தான் மோசே செய்தார், அதை தான் யோசுவா செய்தார், அதை தான் சாலமோன் செய்தார், எல்லாரும் செய்தார்கள். தாவீதை ஆண்டவர் கணக்கு எடு என்று சொல்லவே இல்லை. அவனா அதை சிந்தித்து அவனா எடுத்தான். சுயத்தினால் எடுத்தானா என்று பார்த்தால் அப்படியும் இல்லை. பிசாசானவன் இஸ்ரவேலருக்கு எதிராக தாவீதை போய் நெருங்கினான் என்று 1வது வசனத்தில் இருக்கிறது. 24 1வது வசனத்தை படிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். கர்த்தருடைய கோபம் அதிகமாக தாவீதும் இஸ்ரவேலர்கள் மேலும் விழுந்ததற்கு காரணம் தாவீது இந்த காரியத்தை செய்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள் என்பதற்கு மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாவீது தான். அவன் தவறு செய்கிறான், இல்லை என்று சொல்லவில்லை. அவன் அந்த கமாண்டர் போய் ஆள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டு மறுபடியும் வந்து தாவீது கிட்ட சொல்கிறான். கரெக்டா? தாவீது கிட்ட சொல்லும் பொழுது அல்லேலூயா, நீங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிங்க. யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். 8 லட்சம் பேர் இருக்கிறார்கள் இஸ்ரவேலர்களில் அப்படின்னு சொல்லி, அதை தவிர யூதாவில் ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி, இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு என்று ஒரு ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து தாவீது கிட்ட கொடுக்குறான். ரைட்? இதை கொடுக்கும் பொழுதுதான் தாவீதுக்கு ஒரு உணர்வு, அவனுக்குள்ள ஒரு கான்சியஸ்னஸ் பிரிக்காவது. ஐயோ, ஆண்டவருக்கு எதிராக தவறு செய்து விட்டோமே, கர்த்தர் சொல்லுவதை செய்யாம நாமே ஒரு டிசிஷன் எடுத்து இதை செய்து விட்டோமே. இதை ஆண்டவர் சொல்லி நம்ம செய்திருந்தால் தவறு கிடையாது. ஆண்டவர் கேட்கிறார், கணக்கெடுங்க, எந்தெந்த கோத்திரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க கணக்கெடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செய்தால் தவறு கிடையாது. ஏன்னா மோசே கிட்ட சொல்லியிருக்கிறாரு, யோசுவா கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் சொன்னார், செய்வது தவறு கிடையாது. சொல்லாத ஒரு விஷயத்தை நானே என்னுடைய பெருமைக்காக, என்னுடைய அறிவுக்காக, என்னுடைய ஆற்றலுக்காக, தெரிந்து கொள்வதற்காக நான் செய்கிறேன் என்று தாவீது செய்ததான் இந்த இடத்துல தவறு. அப்போ என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆற்றலுக்காக, உன்னுடைய ஞானத்திற்காக, நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இஸ்ரவேலின் பெருமைக்காக நீ எவ்வளோ ஆட்கள் வைத்திருக்கிறாய், ஆள் பலம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பதற்காக இதை செய்வது தவறு என்று ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறார். உடனே பாருங்க 10வது வசனம் படிங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். தாவீது கிட்ட இருக்கிறதுலே ஒரு முக்கியமான நல்ல குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் குவாலிட்டி தட் ஈவன் காட் லைக்ஸ். கர்த்தருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் தவறு செய்த அடுத்த நிமிஷமே ஒத்துக்குவான். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. நியாயம் சொல்ல மாட்டான். அது எப்படி, நான் தப்பு செய்யலையே, இது நான் சரியில்லையே, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி
நான் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகவே மாட்டான். When God speaks in his heart, immediately he will commit to God's ways. உடனே நான் தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி உடனே அவன் கர்த்தருடைய வழியில் வந்து விடான். ஒரு ராஜா அவன் இதில் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவன் ராஜாவாக தன்னை பார்க்கவே இல்லை. ஐ ஹாவ் டன் அ ஃபூலிஷ் திங், நான் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்து விட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியுங்கள் என்று கர்த்தர் முன்னாடி போய் நிற்கிறான். ரைட்டா? அப்போது ஆண்டவர் அப்படியா, சரி ஓகே நீ தவறு செஞ்சுட்ட, பரவாயில்ல மன்னிச்சு விடுகிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, ஆண்டவர் 3 காரியங்களை அவனுக்கு எதிராக கொடுக்கிறார். ஓகே ரைட்டு, நான் அவனை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ செய்ததால் இந்த காரியம் 3 தண்டனைகள் இருக்கிறது. ரைட்டா? நான் நினைக்கிறேன் பைபிள்லேயே நான் பார்க்குறதுல ஃபஸ்ட்டு ஒரு எம்சிக்யூ ஒரு இது வந்து இங்கே தான் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். உண்மையிலே நீட்டில் தான் கொடுப்பாங்க, இல்லை எக்ஸாம்ஸில் கொடுப்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எழுதியிருக்கேன். மல்டிபிள் சாய்ஸ் உங்களுக்கு வருது, அவனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு டிக் ஏபிசின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் 3 சாய்ஸ் கொடுக்குறாரு. ரைட்டா? பைபிள்லேயே இங்கே தான் நான் பார்க்குறேன், வேறு எங்கேயாவது இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தான் இருக்குது. ஆண்டவர் நேரடியாக இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த தண்டனை தான் அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்கிட்ட ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு. ரைட்டா? இது வந்து உண்மையாலே ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்றது வந்து நம்ம சில நேரத்தில் யோசித்து பார்க்கும் பொழுது அவரோட சிந்தனைகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்னு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நேற்று கூட நான் ஒரு பர்சன்ட்டு பேசிக்கும் போது அவங்களாம் என்கிட்ட கேட்கும் போது இப்படி தான் கேட்குறாங்க, ஆண்டவர் இப்படி செய்தாரே, ஏன் மறுபடியும் இதை செய்ய மாட்டேன்னு? ஆண்டவர் இவங்க வாழ்க்கையில் இப்படி சொன்னார், அவங்களுக்கு மட்டும் சொல்கிறாரு, ஏன் இதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு. நான் இதான் சொன்னேன், ஆண்டவர் God does not follow a pattern for man's problem. மனிதனுடைய ப்ராப்ளத்துக்கு மனிதனு பதில் சொல்வதற்கு God doesn't follow a pattern. டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் மாதிரி ஆண்டவர் கொடுப்பதில்லை. ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லாம் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட், எல்லாம் ஒருத்தராக வாங்க, முட்டி போட்டு ஜாம் பண்ணுங்க. பாருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்பொழுது வெளியே ஒரு டோக்கன் போட்டு வரணும். டோக்கன் போட்டு வரும்பொழுது உள்ளே வந்த பிறகு அங்கே ஒரு மணி நேரம் வெளியே பெஞ்சிலே உக்காரணும். கரெக்டாக இல்லையா? நீங்கள் எந்த ஒரு டாக்டர் கிளினிக் போனாலும் உடனே உங்களை உள்ளே கூப்பிட்டு ஏற்கனவே ஒரு 10 பேர் நின்றுப்பாங்க, 10 பேர் நம்ம பக்கத்தில் உக்காந்துப்பாங்க. நம்ம போய் பக்கத்தில் உக்காந்தா அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் பின்னாடி உட்காருவாங்க. இது என்னைக்காவது மாறி இருக்கா? காலகாலத்துக்கு இப்படி தான் இருக்குது. இந்த பேட்டர்னுக்குள்ளே ஆண்டவர் வரவே மாட்டார். இது வேர்ல்ட்லி பேட்டர்ன். ஒரு வாட்டி ஆண்டவர் செய்தார் என்பதற்காக அதே காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு செய்வார் என்ற நிச்சயம் கிடையாது. இப்படிதான் செய்வார் என்று நிச்சயம் கிடையாது. அதனால்தான் இதை ரொம்ப இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். நிறைய வாட்டி ஆண்டவர் தண்டிக்கிறாரு, சொல்கிறாரு, சரி இதை செய் அதை செய் என்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாரு, நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. இதை தாவீதே எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, டோன்ட் ரைட், எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவர் இப்படிதான் செய்வார் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடாதீர்கள். ஆண்டவர் அவர் விருப்பப்படி, அவர் சித்தத்தின்படி, அவருக்குன்னு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சிந்தனைக்கு எது சரியோ அதை தான் செய்வார். இந்த இடத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை சொல்கிறார். ரைட்டா? இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? தாவீது ஒரே மனிதன் மூலம், ஆண்டவர் ஒரே மனிதன் மூலமாக மறுபடியும் பேசுவார் என்று நினைக்காதீர்கள். ரைட்டா? நார்த்தான் தானே போன வாட்டி பர்ஷிபா பிரச்சனையில் வந்து பேசினாரு. கர்த்தர் நார்த்தான் மூலமாக தானே கொடுத்தாரு வார்த்தையை. அதே நார்த்தான் தானே வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தானே தேவ மனுஷன், போன வாட்டி அவர் தானே வந்தார், அவர் தானே எனக்கு வார்த்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது தவறு. ரைட்டா?
ஆண்டவர் இப்போ வேற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார். அல்லேலூயா, கரெக்டா இல்லையா? வேற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார். இப்போ பாருங்க, இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் போன வாட்டி எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், ரைட்டா? அப்போ அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம போய் கேட்போம் அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட அப்படின்னு போய் நின்னீங்கன்னா அந்த வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்க வாய்ப்பு இல்லை. வேதத்தில் இது எடுத்துக்காட்டு இருக்கு. தாவீதிடத்தில் போன வாட்டி பாவத்தை சுட்டி காட்டினவன் நார்த்தான். இந்த வாட்டி யார் சுட்டி காட்டுறான் பாருங்க. 13ஆம் வசனம். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? யார் சொன்னா? காத். இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். இப்ப தாவீதை பார்த்து, ஏன்பா போன வாட்டி நாத்தான் தான் வந்தாரு, இந்த வாட்டி காத் என்ற நீ வர, இது என்னப்பா இது? நீ சொல்றது கர்த்தருடைய வார்த்தையை தான், எப்படி நான் ஏத்துக்கிறது? இப்படியெல்லாம் அவங்க ஆர்கியூ பண்ணல. கர்த்தருடைய வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மனிதன் இப்படி தான் வரணும், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப தவறு. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒன்று நீங்க வேதத்தை அதிகமாக படிக்கவில்லை, வேதத்தை அதிகமாக படித்து கர்த்தர் எப்படி பிஹேவ் பண்ணுவார்னு நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். How God behaves, what God does என்பதை நீங்கள் you are still not understood how God works in your life. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள் என்று தான் நான் சொல்கிறேன். நார்த்தானே மறுபடியும் அனுப்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. காத்தையும் ஆண்டவர் அனுப்புவார், வேற ஒரு தீர்க்கதரிசியும் அனுப்புவார். கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் வார்த்தை மூலமாய் அனுப்புவார். அவரே தாவீதுகிட்டையும் பேசுவார், ரைட்டா? அதனால் ஆண்டவருடைய வார்த்தை, ரைட், அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி தான் செய்வார். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதன்படி அவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. படிங்க, இப்போ 13ஆம் வசனம் படிங்க. அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னார். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை கொடுத்தாச்சு. 3 காரியத்தை ஆண்டவர் காத்து என்ற தீர்க்கதரிசி இடத்தில் சொல்லி அமிச்சிட்டார். இப்போ காத் என்ற தீர்க்கதரிசி அவன் சொல்வது என்ன? நீ முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லு, நான் கடவுள்கிட்ட போய் சொல்லணும். அல்லேலூயா. தாவீதை பார்த்து நீயே ஆண்டவர்கிட்ட சொல்லு என்று அவன் சொல்லவில்லை. அவன், நீ என்ன சொல்றியோ அந்த முடிவை நான் தாவீது ஆண்டவரிடத்தில் போய் சொல்கிறேன் என்கிறார். பாருங்க, அப்போ ரொம்ப கிளியரா ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பேட்டர்னை உடைச்சு சில காரியங்களை செய்கிறார். தாவீது இந்த 3த்துல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு அவன் வந்துட்டான். ஆனால் நான் முதல் சொன்னபடி அவர் ஹோப் ஆன் காட்ஸ் லவ், கர்த்தருடைய அன்பில்தான் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னோம். கரெக்டா இல்லையா? அதற்கு எடுத்துக்காட்டு தாவீது என்ன செய்கிறான்? அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் அன்புள்ளவர், சிறந்தவர், அவர் அன்புல நான் நிலைச்சி இருக்கிறேன்னா என்னை காப்பாற்றிடுவார். எதிராளிகள் கிட்டையோ வியாதி கிட்டேயோ இல்லை பிசாசின் காரியங்கள்கிட்டயோ இங்கெல்லாம் மாட்டிக்கினேன் அப்படின்னா நம்மளால வெளியே வர முடியாது. அதனால தாவீது என்ன சொல்றான் பாருங்க. தாவீது என்ன சொல்றான்? அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். இதுதான் தாவீது. நம்ம எவ்வளவு வேணாலும் தாவீதை பற்றி இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஆனால் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக நிற்கிற ஒரு மனிதனை பார்த்தீர்கள் என்றால் அது தாவீது தான். இது நம்ம செய்வோமான்றது கூட டவுட்டு தான். ஆனால் அவன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து விட்டான். தண்டனையா, சரி தண்டனை கூட ஆண்டவர் கடத்துலேருந்து வாங்கிக்கிறான்ப்பா, நீங்கள் யாரும் கொடுக்காதீங்க, தண்டிச்சா ஆண்டவரே தண்டிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குற. ஏன் அப்படின்னா அவன் கர்த்தரை அவனுக்கு நல்லா தெரியுது, ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் கம்பேஷனட் காட், அவர் எப்படி இருந்தாலும் இரக்கம் உள்ளவர், என்னை காப்பாற்றி விடுவார். அதனால்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல், அவருடைய அன்பின் மேல் வையுங்கள். யூ கீப் யுவர் ஹோப், கீப் யுவர் ஃபெய்த் இன் காட்ஸ் லவ். கர்த்தருடைய அன்பின் மேல் வைத்து, கர்த்தரால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது, தண்டனை கூட ஆண்டவர் தண்டிக்கிறார்னா கூட, தண்டிக்கனா நீங்களே தண்டிங்க ஆண்டவரே என்று நாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆகும் பொழுது ஆண்டவர் அதை அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். அவர் செய்யும், ஆனால் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த 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 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவரால் தண்டிக்க ஆரம்பித்த உடனேயே அவரால் அதை முழுமையாக முடிக்க முடியவில்லை. அவருடைய கம்பேஷன், தாவீது சொன்னது போலவே அவர் நடந்துக்கிறார். தாவீது சொன்னது போலவே அவர் நடந்துக்கிறார். ரைட்டா? என்னைக்காவது நீங்கள் நினைக்கிறபடியே ஆண்டவர் நடக்கிறாரா? ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். பிகாஸ் யூ ஹாவ் நாட் அண்டர்ஸ்டுட் த ஹார்ட் ஆஃப் காட். ஆண்டவர் இப்படி தான் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டியாவது ஆமாம் ஆண்டவர் நான் நினச்சபடியே அப்படியே தான் செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை புரிந்து கொண்டு வருகிறீர்கள். யூ ஆர் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன்சைட் காட்ஸ் ஹார்ட். கர்த்தருடைய இருதயத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள். இங்கே பாருங்கள், தாவீது நினச்சபடியே ஆண்டவர் செய்கிறார். அவன் நினச்ச ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், எப்படியாவது காப்பாற்றுறாரு. ஆண்டவர் முழுதுமாக அந்த ஜனங்களை அழித்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. அவர் என்ன செய்கிறார்? பாதியில் நிறுத்தி விடுகிறார். அப்போ ஒரு தகப்பன் இருதயத்தை புரிந்து கொண்ட தாவீது, கரெக்டா இல்லையா? ஒரு மகன் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டு நடந்து கொண்ட தகப்பன். இங்க ஒரு ரிலேஷன்ஷிப் சூப்பரா பார்க்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஃபியர் த லார்ட். கர்த்தர் மேல் உங்களுக்கு பயம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களில் மகிழ்கிறார். அதான் வசனம் பார்த்தோம், சங்கீதம் 147 அதிகாரத்தில் பார்த்தோம். கர்த்தர் ஃபியர் த லார்ட். ஆனால் அதில் ஃபியர் ஹிம், ரைட், பட் கீப் யுவர் ஹோப்ஸ் ஆன் ஹிஸ் கிரேட்டஸ்ட் லவ். நீங்கள் பயப்பட வேண்டும், ஆண்டவருக்கு மரியாதை கொடு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும், அவர் அன்பின் மேல் வைக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ரைட். பாருங்க, அடுத்தபடியாக ஒரு வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 149 அதிகாரம். சங்கீதம் 149 அதிகாரம் 4 வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் மேல் பிரியம் வைக்கிறார். God delights in his people. யார் மேல? சாந்த குணமுள்ளவர்கள். சாந்த குணமுள்ளவர்கள். God delights the people who are humble. ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். Pride in heart. பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். இந்த இடத்தில் கூட ஆண்டவர் தாவீதை எதிர்த்து நின்றார். ஏனென்றால் அவன் இருதயத்தில் பெருமை இருந்தது. பெருமையால் தான் எல்லாரும் போய் கவுண்ட் பண்ணு சொல்லிட்டான். ரைட்டா? 2 விஷயம் அவங்களுக்குள்ள நடந்தது. ஒன்று பெருமை இருந்தது, இன்னொன்று தன்னுடைய சுயத்தினால் சிலதை செய்ய வேண்டும் என்பதற்காக கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இதில் பெருமை ஆண்டவர் எதிர்க்கிறார், வெறுக்கிறார் என்றதால் அவர் என்ன செய்தார்? உடனே அவனை தண்டித்தார். ரைட்டா? மன்னித்தார், ஆனால் தண்டனையும் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் டிலைட்ஸ் இந்த பர்சன் ஹூ ஆர் ஹம்பிள் என்று பார்க்கும் பொழுது
ரைட். இந்த ஹம்பிள்ன்ற வார்த்தை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2-3 வார்த்தையை சார்ந்து வருகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஹியூமிலிட்டி என்ற வார்த்தை இருக்கிறது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஹியூமிலிட்டி. இன்னொரு வார்த்தை ஹம்பிள்னு இருக்கு, இன்னொரு வார்த்தை ஹானஸ்டின்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. எவ்ரி வேர்ட் இஸ் இன்டர்லிங்க்ட் வித் ஈச் அதர். ஒருத்தர் ஆனஸ்டாக இருந்தால் தான் அவங்க ஹம்பிளாக இருப்பாங்கன்னு. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் யாரில் மகிழ்கிறார் என்றால், யாரெல்லாம் தாழ்மையான இருதயம் இருக்கிறதோ, தாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அவர்களில் மகிழ்கிறார் என்று. ரைட்டா? தாழ்மை என்றது நம் போடுற உடையில் கிடையாது, நாம் போடுற ட்ரெஸ்லேயோ, நம் பேசும் விதத்திலேயோ, நம்மளுடைய நடவடிக்கையிலோ தாழ்மை கிடையாது. தாழ்மை என்பது உங்கள் இருதயத்தில் எப்படி தெரியும்னா, கிளியராக மற்றவங்க மூலமாக தெரிஞ்சிடும் உங்கள் இருதயத்தில் தாழ்மை இல்லை என்று. பெருமையான இருதயம் இருப்பது என்றால் ஈஸியாக தெரிஞ்சிடும் வெளியே. எப்படி அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களை பற்றி கவலையே படமாட்டீர்கள். நான் இப்படி தான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படி தான், நான் எனக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் இருக்கிறவர்கள், கர்த்தரை பற்றி யோசிக்காமல் இருக்கிறவர்கள், அவர்கள் பெருமை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இது என்ன புதுசாக சொல்கிறீங்க ஏதோ ஒன்று. இதுதான் உண்மை. You are humble when you accept the people around you, when you accept God. கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறீர்கள், கர்த்தரின் வழிகளில் ஒப்பு கொடுக்கிறீர்கள். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நீங்களும் தாழ்ந்து அவர்களுக்கு ஈக்குவலாக, அவர்களுக்கும் கீழே போகிறவர்கள் தான் தாழ்மை உள்ளவர்கள். நாம் போடுகிற ட்ரெஸ்ஸு, நான் ரொம்ப சிம்பிள், நான் சாதாரண உடை தான் போடுறேன். சிம்பிளிசிட்டிக்கும் ஹம்பிளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய தூரம் இருக்குது. சிம்பிளிசிட்டி இஸ் நாட் ஹியூமிலிட்டி. சிம்பிளிசிட்டி, இஃப் யூ ஆர் சிம்பிள், நீ சாதாரணமாக இருக்கிறாய் என்ற அர்த்தம். அது தாழ்மை கிடையாது. ரைட்? தோஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். சம்திங் விச் இஸ், அது உன்னுடைய இருதயத்தை சார்ந்த ஒரு விஷயம்தான் ஹம்பிள். ஏன் இப்போ நம்ம தாழ்மை உள்ளவர்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கர்த்தர் அவர்களில் மகிழ்கிறார். நீங்கள் என்னைக்காவது ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னை நீங்கள் தாவீது நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே தாவீதின் மேல் பிரியமாக இருந்தார் ஆண்டவர், அவர் கண்களுக்கு பிரியமாக இருந்தான் தாவீது, அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் தாவீது என்று எல்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நானும் அப்படி இருக்கணும் ஆண்டவரே என்று நினைப்பேன். ரைட்டா? ஏனென்றால் ஆண்டவருக்கு பிடித்தவனாய் நாம் இருப்பது நல்ல விஷயம் தானே. ரைட்டா? கர்த்தர் 1000 கோடியில் ஒருத்தராக இருக்கிறத விட ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஆசைப்படுகிற ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிறதுலே ஒரு பெரிய விஷயம். அப்போது தாவீதை போல நாம் ஆண்டவரை பிரியமாய் இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் நம்மில் மகிழ்கிறார் என்றால், அந்த வசனத்தை நாம் பார்த்துன்னு இருக்கோம். God delights in you. மகிழ்கிறார் என்றால் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயம் தான் பார்த்துருக்கோம். ஒன்று, ஆரம்பத்தில் என்ன பார்த்துருக்குறோம்? ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் உங்கள் நம்பிக்கையை அவருடைய அன்பில் வையுங்கள் என்று ஒரு வசனத்தை பார்த்தோம். 2ஆம் காரியமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தரில் மகிழ்கிறார். யாரில் மகிழ்கிறார் என்றால், தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் மகிழ்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, படிப்போம். ஒன்று உபாகமமா, நாளாகமம். ஓகே, 1 நாளாகமம், 1 Chronicles, 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பினீர்கள் என்றால் 17th chapter. ஹல்லேலூயா. 17th chapter நாம் திருப்பி கொண்டோம் என்றால், தாவீது இந்த இடத்தில், அதற்கு முன்பதாக 16th chapterல தாவீது அவன் என்ன யோசிக்கிறான்? ஆண்டவரே, எனக்காக ஒரு பேலஸை நான் கட்டிக்கினேன். 16ஆம் அதிகாரத்தில் எனக்காக ஒரு வீடு கட்டிக்கினேன், எனக்காக ஒரு பேலஸை நான் கட்டிக்கினேன். ஆனால் உங்களுடைய ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டி
அது வந்து ஒரு டேபர்னாக்கல்ல ஒரு ஷீட்டு ஒரு டென்ட் கீழே இருக்க ஆண்டவரே, ஒரு ஆலயத்தை நான் கட்டுகிறேன் என்று அவன் நினைத்தான். See, the heart of God, heart of David பார்த்து கொண்டிருக்கிறோம். How great is his heart. எனக்கு வீடு கட்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறதை தாண்டி அவன் கர்த்தருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தான். A house for God. I have to build a house for God. More than my house அப்படின்றான். அப்பொழுதுதான் ஆண்டவர் குறுக்கிட்டு கேட்குறாரு, என்னால் ஒரு வீட்டில் தங்க முடியுமா தம்பி கேட்குறாரு. நீ என்ன நினைக்கிற, என்னால் வந்து இந்த உலகத்தில் வாழ முடியுமா? என்னுடைய சிங்காசனம் வந்து பரலோகத்தில் இருக்குது, என்னுடைய பாதரட்சை என்னுடைய ஃபுட் ஸ்டூல் பூமியில் இருக்குது, நான் பெரிய ஆண்டவர் மகத்தானவர், உலகத்தை எங்கும் இருக்கிறேன், இந்த யூனிவர்ஸ் எங்கேயும் இருக்கிறேன், என்னால் ஒரு இடத்துல வந்து நிற்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். ஆனாலும் ஆண்டவர் தாவீதின் விருப்பத்தை சரின்னு சொல்கிறார். தாவீதின் விருப்பத்தை சரி என்று சொல்லி ஆலயத்தை கட்டுவீங்க, ஆனால் நீ கட்ட மாட்ட, உன் மகன்தான் கட்டுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ வேண்டாம்ப்பா, நீ கட்டாத, உன் கையில் ரொம்ப ரத்த பலி இருக்குது, ரத்தமாக இருக்குது, நீ ரொம்ப போரில் சண்டை போட்ட, அதனால் நீ கட்ட வேண்டாம். ஆனாலும் இந்த இடத்தில் நாம் பார்ப்பது என்ன, ஆண்டவரும் தாவீதும் உரையாடுற விஷயம், ஆண்டவரும் தாவீதும் பேசிக்கொள்கிற விஷயங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தோம், தாவீது எப்படி ஆண்டவர்களுக்குள்ள விழுறான், ஆண்டவர் கரத்தில் விழுறான், ஆண்டவர் எப்படி தாவீதுக்கு ஏற்ற போலே அவன் இருதயத்துக்கு ஏற்ற போலவே செய்கிறாருன்னு பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீது ஒன்றை விரும்புகிறான், ஆண்டவர் அதை வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனாலும் நீ கட்டுவ, நீ ஆசைப்பட்டல கட்டு, ஆனால் நீ கட்டாத, உன் மகன் கட்டட்டோன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு கிரேட் காட், ரைட், பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி ஒரு உரையாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வர வேண்டும் என்று சொல்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் முட்டி போடுவோம், எல்லாம் முட்டி போட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயான்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம ஆரம்பிக்கும். ஜெபம்லாம் ஆரம்பிக்கிறது பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஃப்ளோ வந்துனே இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம ஜெபம் ஆரம்பித்த உடனேயே நம்ம வந்து சாதாரண ஒரு பேட்டர்னுக்குள்ளே போக மாட்டோம். உடனே பரிசுத்த பிதாவே உங்களை அப்படி போயினே இருக்கும் வாசனம், அப்படியே போயிட்டு அப்புறமா தான் கான்ஷியஸ்னஸ் வரும். ஓ, நம்ம வந்து ரொம்ப சொல்லிட்டோம், ஸ்டாப். இப்போ என்னத்துக்காக ஜெபம் பண்ணோம்? ஓ, இவங்களுக்காக ஜெபம் பண்ணோம், பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கோம், இவங்களுக்காக ஜெபம் பண்ணோமா, ஓகே ரைட்டு, இந்த குழந்தையை ஆசீர்வதிங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் என்ன ஜெபமா இல்லையா? ஜெபம் தான். நான் எப்பவுமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவேன். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு முதலே ஜெபம் பண்ணக்கூடாதா? இல்லைங்க, ஜெபம்னா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம அப்படி பழகிட்டோம், ரைட்டா? உரையாடல், ஜெபம் என்பது உரையாடல், ரைட்டா? அப்போது இப்போ என் டாக்டர் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறா. எப்படி கேட்குறா? டாடி நீங்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப சிறந்தவர், நீங்கள் இப்படி நடந்து போகும்போது எனக்கு சூப்பராக இருக்குது, அப்படி நடந்து போகும்போது நல்லா இருக்கீங்க, ஹேர் ஸ்டைலை நல்லா வச்சுருக்கீங்க, நல்லா கர்லிங் ஹேர் இருக்குது உங்களுக்கு, ரைட்டா? நீங்கள் பைக் ஓட்டும் போது நல்லா இருக்கீங்க, கார் ஓட்டும் போது நல்லா இருக்கீங்க. எவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு அப்புறமா எனக்கு கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ணுறீங்களா, இந்த ஹோட்டலில் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னா என்ன யோசிப்பேன், ஏம்மா இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு சொல்லிவிட்டு மனசு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. சரி, மக சொல்கிறாளே, ரைட்டு, நம்மளையும் யாராவது ஒருத்தர் மதித்து சிறந்தவர் வல்லவர் நல்லவர்னு சொல்கிறாங்களே, சரி ரைட்டு அப்படின்னு. ஆனால் மேட்ரு என்ன, அங்கே ட்ராப் பண்ணும். இதை ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல, சரியா? ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல. எப்போ ஏதாவது இப்போ டேடி எனக்கு காசு வேணும் அப்படின்னா டேடிக்கிட்ட வந்து, டேடி நீங்கள் நல்லவர் வல்லவர், போன வாட்டி ஒன்று செஞ்சிங்களே அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரைட்டா? இந்த மாதிரியே பேசியிருந்தா ஒவ்வொரு வாட்டியும் கடவுள்கிட்ட வந்து பேசும்பொழுதும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பேசுகிறது நமக்கு சிரிப்பாக இருக்குது, என்னடா இது தமாஷா இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்போ ஒன்று யோசித்து பாருங்கள், அப்போ பரலோகத்தில் இருக்கிற ஏஞ்சல்ஸு, பரலோகத்தில் இருக்கிற கூட இருக்கிறவங்களாம் சிரிச்சு தான் நிற்பாங்க.
நமக்கே சிரிப்பு வருதுண்ணா, ரைட்டா? என்னடா இது ஒரே காமெடி பீஸாக இருக்காங்களே, எப்போ ஆரம்பித்தாலும் இதே ஒரு ஜபம்னு சொன்னால் கட கட பிரசுத்த பிதாவே ஆண்டவர் இயேசு வரிசையாக ஒரு லெங்க்த்தாக ஒரு விஷயம், அது ஆரம்பித்தா ஜபம் செய்வோம் என்றோன்னே டக 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 டகன்னு வந்துடுது. எதுக்காக ஜெபம் பண்ணுறோன்ற பாயிண்ட் எப்போ வருது? கடைசியாக வருது. அதாவது இன்றைக்கு இவர்களுக்கு பிறந்த நாள், அதனால் இந்த பிள்ளையை, அப்பா அந்த பிள்ளை பேர் என்ன, ஜான் என்ற பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இப்படிதான் நம்ம பண்றோம் ஜெபத்தை, கரெக்டா இல்லையா? அதுலயும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது சில பேர் அந்த பேர் கூட மறந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா யாருக்காக ஜெபம் பண்றோன்னு, சோத்திரம் ஆண்டவரே பேரு, அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதிங்க. பார்த்துருக்கீங்களா? பாயிண்டே. இப்போ இதில் எதுக்கு நான் இது சொல்றது கேட்டா, இப்போ என் மகை பற்றி சொன்னேன். என் மகை எப்படி இப்போ கேட்குறா, டேடி வந்து ட்ராப் பண்ணுங்க, ரைட்டா? இப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது, சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, ரைட்டா? கடவுள்கிட்ட இப்படி பேசிடாதீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஆண்டவரே எனக்கு இது தேவை, செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது, பணிவாக தான் கேட்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உறவு, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது, தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கும் உறவு. அவன் தாவீது ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னும் போது ஆலயத்தை கட்டணும்னு தான் சொல்கிறான், ரைட்டா? ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர், நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படி இருந்தீங்க, நீங்கள் செங்கடலை இறந்தாக பிளந்தீங்க, மோசேவை அப்படி கொண்டு வந்தீங்க, இஸ்ரவேலுக்கு இப்படி கொண்டு வந்தீங்க, நான் சாப்பிடும் போது இப்படி செஞ்சீங்க, நீங்கள் என்ன மன்னிச்சிங்க, நீங்கள் அத்தை பண்ணீங்க இத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, நம்ம ஒரு ஆலயத்தை உங்களுக்கு கட்டுவோமா அப்படின்னு கேட்கல தாவீது. எடுத்த உடனே என்ன பண்ணானா, ஆண்டவரே நான் எனக்கு வீடு கட்டின்னு இருக்கேன், எனக்கு நல்ல மாளிகை மாதிரி ஒரு பேலஸை கட்டின்னு இருக்கேன், நான் அப்படி திரும்பி பார்க்குறேன் உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி மழையிலையும் அதுலேயும் இருக்குது, வெயில் இருக்குது, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆலயத்தை கட்டினோம் ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு வீடை கட்டட்டோமா அப்படின்னு கேட்குறான். ஸ்ட்ரைட்டாக கேட்குறான். அப்போ பாருங்க, தாவீதின் இருதயம் ஆண்டவர் கொடுக்கும் பதில். ஆண்டவர் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு, நான் எங்கப்பா பெரிய, என்னால் இங்கெல்லாம் தங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நீ எல்லாம் கட்ட தேவையில்ல, ரைட்டா? நீ எல்லாம் கட்ட தேவையில்ல, மனிதர்களுக்கு தகுதி கிடையாது, நீ கட்டாத அப்படிலாம் சொல்லலை. நீ கட்ட வேண்டாம், ஆனால் உன் மகன் கட்டட்டும், அதுக்கு காரணமும் சொல்கிறார். நீ ஏன் கட்டக்கூடாது என்ற காரணமும் சொல்கிறார். உன் கையில் ரத்தம் அதிகமாக இருக்குது, நீ கட்டாத, உன் மகன் கட்டட்டும். பெயரையும் சொல்லிடுறாரு, சாலமோன் கட்டட்டோன்றார். இப்போதான் தாவீதுக்கு ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு? அவன் தாழ்ந்து, ரைட்டா, அவன் தாழ்ந்து போகிறான். ஆண்டவரே நான் யார், நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மனிதனாய் ஒரு மேய்ப்பனாய் இருந்தேன். அவன் ராஜா அந்தஸ்து கூட எடுத்துக்கல. தாவீது உடனே ராஜா அந்தஸ்து, ஆண்டவரே நான் ராஜா, இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் விஷயம் சொன்னீங்க பரவாயில்ல அப்படின்ற அந்தஸ்து கூட எடுத்துக்கல. அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரே நான் சாதாரண ஆடு மேய்க்கிற மனிதனாய் இருந்த சாதாரண மனுஷன், என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் சொல்கிறிய, நான் யார் என்றான். அந்த வசனத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். படிங்க 16ஆம் வசனம். 1 எண்ணாகமும் 4 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். லார்ட், நான் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கீங்களே, நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. பாருங்க, டேவிட் had a humble heart. தாவீதுக்கு ஒரு 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 ஹம்பிளான ஹார்ட் இருந்தது, அவங்ககிட்ட ஹியூமிலிட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்து மூலமாக நம்ம பார்க்கலாம், ரைட்டா? அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த இடம் வரைக்கும் என்னை கொண்டு வந்து விட்டுறதே பெரிய விஷயம் ஆண்டவரே. நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு, என் வாலிப வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டு, என்னுடைய ஆடுகள் கூட கிடையாது, என் தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தேன்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த என்னை நீங்க இந்த இடம் வரைக்கும் ராஜாவாய் கொண்டு வந்து நிற்கிறீங்களே, இதற்கே நான் தகுதி இல்லை, இதுக்கே நான் தகுதி இல்லை. இப்படி இருக்கிற எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உன் மகன் கட்டட்டும், உன் தலைமுறை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்களே, நான் எம்மாத்திரம் என்கிறேன். அப்ப அந்த அப்படியே தொடர்ந்து அதை படிச்சிங்க அப்படின்னா, தாவீது தாழ்ந்த இருதயத்தை வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நேரம் இல்லை, அதனால தான் நான் சுருக்கமாக நான் முடிக்கிறேன். ரெண்டே விஷயம் தான் பார்த்துருக்கோம். கர்த்தர் நம்மில் மகிழ்கிறார், ரைட்டா? ஆண்டவர் நம்மில் மகிழ்கிறார். யாரில் மகிழ்கிறார் என்றதை பார்த்தோம். 2 சங்கீத வசனங்களை பார்த்துருக்கோம். அதில் ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுவர்களில் ஆண்டவர் மகிழ்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவர்களை ஆண்டவர் மகிழ்கிறார். 2வது, தாழ்மையாய் இருக்கிறவர்களில் ஆண்டவர் மகிழ்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதின் எடுத்துக்காட்டு இன்னைக்கு பார்த்தோம். கர்த்தர் உங்களில் மகிழ வேண்டும், உங்கள் வாழ்க்கையை பார்த்து மகிழ வேண்டும், உங்கள் குடும்பத்தை பார்த்து மகிழ வேண்டும், உங்களை பார்த்து மகிழ வேண்டும் என்றால் இந்த 2 காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தாவீதை போல ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் என்று பாருங்கள். தகப்பனும் மகனும், மகளும் தகப்பனும் போல ஒரு உறவை, ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதை நாம் இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். இல்லை, கண்களை மூடி ஜெபிப்போம். நேரம் இல்லை, கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி,